முருகனும் தமிழும் ஒன்று, பிரிக்கவே முடியாது. தமிழ் எப்படி இருக்கிறதோ அதே இலக்கணத்தோட முருகப்பெருமானுடைய அமைப்பும் அமைந்திருக்கிறது. முருகு அப்படிங்கிற நாமம் தான் மருவி முருகன் அப்படின்னு வந்தது. அப்போ ஆதியில இருந்தது முருகு அப்படிங்கிறது தான். இப்ப தமிழ் அப்படிங்கிற வார்த்தை எடுத்தீங்கன்னா அதுல த மீ இழ் 3 எழுத்துக்கள் வருகிறது. இந்த 3 எழுத்துமே முறையே வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு 3 இனங்களை நமக்கு குறிக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அதையே நீங்க முருகு அப்படிங்கிற வார்த்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மகரமையின் மேலே உகர உயிரேரியாக மு என்கின்ற எழுத்தும், ரகரமையின் மேலே உகர உயிரேரியாக ரு அப்படிங்கிற எழுத்தும், ககரமையின் மேலே உகர உயிரேரியாக கு அப்படிங்கிற எழுத்தும் அமைந்திருக்கிறது. மு ரு கு. முருகு 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 என யார் ஒருவர் உருகுகிறார்களோ அவர்களிடத்திலே கண்முன்னே தோன்றி காட்சி தரக்கூடியவராம் முருகப்பெருமான். அந்த மூரு கு அப்படிங்கிறதும் மெல்லினம், இடையினம், வல்லினம் அப்படிங்கிற அமைப்புல அமைந்திருக்கு. இப்ப நீங்க தமிழ் பாத்தீங்கன்னா வல்லினத்துல ஆரம்பிக்குது, ஆனா முருகு என்கின்ற நாமா மெல்லினத்துல தான் ஆரம்பிக்குது. தன் நாமத்தை சொல்லுகிற போது கூட மென்மையாக தன்னுடைய நாமத்தை சொல்லணும், அவனுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வல்லினம் போல் கடைசியில் போய் நிற்கும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த நாமா வடிவமைக்கப்பட்டது போலவே இருக்கு இல்லையா?